ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை பார்ப்போம். கிப்ட் நிப்டி 23,760 என்ற வலுவான சப்போர்ட்டுக்கு மேலே முடிவடைந்து இருக்கு. அதே போல அமெரிக்க சந்தையும் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு பாசிட்டிவாக முடிவடைந்து இருக்கு. அதனால நம்ம சந்தையும் பாசிட்டிவா ஆரம்பிக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்புறம் உள்நாட்டு செய்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெல்லியில ஜந்தர் மந்தர் நடந்து வந்த மாணவர்களின் போராட்டம் வெற்றி பெற்றுக் உள்ளது. இது ஒரு நல்ல ஒரு செய்தி தான். நிப்டி பிப்டியுடைய ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்தை தொடங்கும் போதே அவசரப்பட்டு பைக்கால் எதுவும் பண்ணாம சந்தையானது 23,900க்கு மேல உடைத்து சென்றால் மட்டுமே பாசிட்டிவ் ட்ரேட் எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. 23,900க்கு மேல இது பண்ணா மட்டுமே நீங்க சந்தையானது பாசிட்டிவ் பயாஸா மாறும். பாசிட்டிவ் வீடியோலையும் சொல்லியிருந்தோம். அது முடிய நீங்க கவனமா இருந்துக்கணும். அதுக்கு அடுத்த இலக்கு 24,020, 24,065, 23,985 முடிய போக வாய்ப்பு இருக்கு. கீழே சப்போர்ட் 23,750 தற்காலிக சப்போர்ட்டை தான், ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 23,660 ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த 660க்கு கீழே சென்றால் மட்டுமே நெகட்டிவ் நெகட்டிவ் பயாஸ்குள்ள சந்தையானது செல்லும். அப்புறம் 23,620, 23,580, 23,540 வரை செல்ல வாய்ப்பு இருக்கு. அதில் காலையில் அவசரப்பட்டு வாங்காம மேலே 23,900க்கு மேலேயும் கீழே 23,660க்கு கீழேயும் போச்சுன்னா மட்டும் நீங்க மேலே போச்சுன்னா போலீஸ், கீழே பேரிஸா மாறும். இடப்பட்ட நேரத்தை கையை கட்டி வெடிக்க பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேங்க் நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் 56,900 இருந்து 57,500 ஒரு மண்டலமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் மண்டலமா இருக்கு. ஆனா பேங்க் நிப்டி கொஞ்சம் பாசிட்டிவ் சைட்ல தான் இருக்கு. பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா 57,120, 57,235, 57,330 வரை செல்ல வாய்ப்பு இருக்கு. 56,900க்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா. சப்போர்ட் 56,435க்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 56,340, 56,250, 56,155. சென்செக்ஸுக்கான லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 76,450 பிரேக் பண்ணுச்சுன்னா 76,565, 76,670, 76,780. கீ பக்கமா சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 75,850 என்ற சப்போர்ட் லெவலை உடைச்சிச்சு அப்படின்னா 75,745, 75,725 மண்டலமா செயல்படும். 300 பாயிண்ட் மண்டலமாக செயல்பட வாய்ப்பு இருக்கு. அது 30 பாயிண்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டுமே 75,625, 75,530 முடிய செல்ல வாய்ப்பு இருக்கு. கீழே 75,745 இருந்து 75,725 ஒரு ஜோனாக இருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு போக வாய்ப்பு உள்ளது. ஓகே, மற்றபடி பங்குகளை பத்தி, டிவிடெண்ட் கொடுத்த பங்குகளை பத்தி பார்ப்போம். பிஏஎஸ்எஃப் கெமிக்கல் கம்பெனி, ஜெர்மன் தொழில்நுட்பத்தோட பண்ணக்கூடிய கம்பெனி. இந்த நிறுவனம் பங்குகளுக்கு 25 ரூபாய் 25 வீதம் இறுதி டிவிடன் அறிவித்துள்ளது. நிறுவனத்தின் பங்கு விலை 2024 ஆண்டின் பிற்பகுதி 8,000 என்ற அளவில் இருந்து சரிந்து தற்போது சுமார் 3,600 என்ற டிஸ்கவுண்ட் வேல்யூஷன்ல கிடைக்குது. அதை நீங்க நான் வச்சுக்கோங்க. சமீபத்தமா கடந்த 2-3 காலாண்டுகளா நிறுவனத்தின் நிதி முடிவுகள் மீண்டு வருவதோடு கடந்த 6 மாதங்களில் பங்கு விலையும் சீராக உயர்ந்து கொண்டே வருகிறது. பிஏஎஸ்எஃப் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் காலாண்டு மொத்த வருவாய் 11,051 கோடியாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. கடந்த இதே காலாண்டு 9,642 கோடியாக இருந்தது.
செலவுகளை கட்டுப்படுத்திய நிகர லாபம் கடந்த ஆண்டில் 463 கோடியிலிருந்து 132% அதிகரித்து 875 கோடியாக உயர்ந்து உள்ளது. கிராஸ் என்பிஏ 1.51% குறைந்து உள்ளது. நெட் என்பிஏ 0.44% குறைந்து உள்ளது. வங்கியின் நிதிநிலை எதிர்பார்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வலுவடைந்து உள்ளதா, பங்கு விலை மீண்டும் 100 என்ற வரலாற்று உச்சத்தை நோக்கி வயர வாய்ப்பு உள்ளது. டெக்னிக்கலாக ரயில்டெல் கார்பரேஷன், ஐடிஎஃப்சி பேங்க் நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஈஸ்டர்ன் கோல்டன் பீல்ஸ் நிறுவனத்திடம் 147 கோடி மதிப்புள்ள புதிய ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. ரயில்வே பங்குகள் தற்போது மந்தமாக இருக்கிறது. அரசு நிறுவனங்கள் என்பதால் நீண்ட காலம் நோக்கி 2027க்கு அப்புறம் நல்ல ஏற்றம் காணும்னு வாய்ப்பு இருக்கு. அது எப்பயுமே இந்த ரயில்வே செக்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ஏறும். 2027க்கு அப்புறம் பார்த்துக்குவோம். அடானி பவர் 2032ஆம் ஆண்டிற்கு தனது மின் உற்பத்தியை 45 கிகாவாட்டாக உயர்த்த புதிய இலக்கு நிர்ணயித்துள்ளது. முந்தைய இலக்குமே அதே தான், 45 கிகாவாட்டு தான். 42 இப்ப 45 மாத்திருக்காங்க. அடுத்த 5லிருந்து 6 ஆண்டுகள் தொழிலை விரிவாக்கம் செய்ய 2 லட்சம் கோடி மூலதன செலவு செய்ய திட்டமிட்டு இருக்காங்க. பங்கு விலை சமீபத்திய சரிவுக்கு பின் மீண்டு வருகிறது. 250 என்ற அளவு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நிறுவனத்தின் கோட்டகோ நிதி முடிவுகள் ஜூலை 27, 2026 அன்று வெளியாக உள்ளது. நாளைக்கு வெளியாக உள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர் எஃப்ஐ தங்கள் பங்கை 1.5% குறைத்துள்ளனர். இருப்பினும் உள்நாட்டு முதலீட்டாளர்களும் டிஐ பொது மக்களுக்கு பங்கை அதிகரித்துள்ளனர். தற்போது பங்கு விலை 400க்கு மேல் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்புறம் என்டிபிசி நிறுவனம் வருவாய் காலாண்டில் நிறுவனத்தின் வருவாய் 50,750 கோடியாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. லாப வரம்பும் இயக்க லாப வரம்பும் நல்லா கொடுத்துருக்கு. 27% மார்ஜின் இதுல 32% உயர்ந்து உள்ளது. நிகர லாபம் வரிக்கு முந்தைய லாபம் சிறப்பாக இருந்தாலும் கடந்த காலாண்டின் வரி சலுகை மாற்றங்களால் நிகர லாபம் 6,896 கோடியாக பதிவாகி உள்ளது. ஆமா, என்டிபிசி நல்லா இருக்கு ரிசல்ட். இது புளிச்சிப் நிறுவனமான என்டிபிசி தற்போது அணுமின் நிலைய திட்டங்களில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பிஎஸ்சி செக்டார். இதை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் டிக்சன் டெக்னாலஜி, இதோட நிதி நிறுவனம் ரிசல்ட் ஆனது ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியாக வாய்ப்புள்ளது. பங்கு சமீபத்தில் 14,500 வரை உயர்ந்த நிலையில் தற்போது 14,000 என்ற முக்கிய சப்போர்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக்னிக்கலா ஜென் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாதுகாப்பு மற்றும் ட்ரோன் உற்பத்தி துறையில ஒரு வலுவான பங்கு. நிறுவனத்தின் முதல் காலாண்டு முடிவுகள் மிகவும் நெகட்டிவாக, பலவீனமாகவும் ஏமாற்றம் அளிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன. இன்கம் கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் 180 கோடியாக இருந்த வருவாய் இக்காலாண்டு 160 கோடியாக குறைந்து உள்ளது. கடந்த காலாண்டில் இது 200 கோடியாக இருந்தது. வருமானம் குறைந்த அதே வேளையில் நிறுவனத்தின் செலவுகள் 103 கோடியில் இருந்து 116 கோடியாக அதிகரித்து உள்ளன. நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டில் 53 கோடியாக இருந்த நிகர லாபம் தற்போது 31.84 கோடியாக கணிசமாக குறைந்துள்ளது. பங்கினுடைய இபிஎஸ் 5.31 இருந்து 3.88 சரிந்து உள்ளது. இபிஎஸும் சரிவு கண்டு உள்ளது ஜென் டெக்னாலஜிக்கு. பங்குக்கு நிதிநிலை முடிவுகள் மோசமாக உள்ளதாக சந்தை திறக்கும் போது இதன் பங்கு விலை ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது.
கீழே சப்போர்ட் வந்து 1500 இருக்கும். அந்த ரவுண்ட் நம்பரை பிரேக் பண்ணுச்சுன்னா மேல கீழே செல்ல வாய்ப்பு இருக்கு. எஸ்பிஐ கார்டு கடந்த ஆண்டின் இதே காலாண்டு 4877 கோடியாக இருந்த வருவாய் இக்காலாண்டில் அதிகரித்து 5401 கோடியாக உயர்ந்துள்ளது. அவங்க கார்டே கேட்காம கார்டு அனுப்பிவிடுவாங்க. இன்சூரன்ஸ் நம்ம சொல்லாம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்குவாங்க. அதனால கார்டு வளர்ச்சி நல்லா தான் வரும். இருக்கிறதுலே வந்து முதல் ஐசிஐசிஐ பேங்க் தான் அடாவடி பங்கா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் மிகப்பெரிய அடாவடி பங்கா மாறிடுச்சு. ஏன்னா கவர்மெண்ட் அப்படிப்பட்ட கவர்மெண்டா இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட். வருவாய் நல்லா அதிகரித்து இருக்கு. 5400 கோடியாக உயர்ந்துள்ளது. மார்ஜின் லாப வரம்பு வந்து 13%இருந்து 15% உயர்ந்து உள்ளது. கடந்த ஆண்டில் 556 கோடியில் இருந்து அதிகரித்து 664 கோடியாக பதிவு செய்துள்ளது. நிதி முடிவு திருப்திகரமாக இருந்தாலும் பங்கு சந்தையில் அறிமுகமானதில் இருந்து இந்த பங்கின் பெரிய அளவிலான மூமெண்ட் எதுவுமின்றி விலையானது கீழ்மட்டத்திலே உள்ளது. அப்புறம் வந்து சிஜி பவர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். வருவாய் வந்து இயர் அடிப்படையில் 2878 கோடியிலிருந்து 3281 கோடியாக உயர்ந்துள்ளது. ஆனால் கடந்த காலாண்டோடு ஒப்பிடும்போது குறைந்துள்ளது. லாப வரம்பு மற்றும் லாப மார்ஜின் வந்து 13%இலிருந்து 12%ஆக சரிந்துள்ளது. ஆண்டு அடிப்படையில் லாபம் உயர்ந்து 267 கோடியில் இருந்து 287 கோடியாக இருந்தாலும் காலாண்டு அடிப்படையில் வருவாய் மற்றும் லாப வரம்பு குறைந்ததால் பங்கு விலையில் சிறிய அளவிலான தாக்கம் அல்லது சரிவு வரலாம். சரிவு வர வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலாவும் அப்படிதான் தெரியுது. பெரும்பாலும் புரோக்கரேஜ் சிஜி பவருக்கு 1300 1200 டார்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்களை எப்ப டார்கெட் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் அந்த கம்பெனி ஃபுல்லா டவுன் ஆகும். அதுக்குதான் நம்ம புரோக்கரேஜ் கொடுத்த ஸ்டாக் எல்லாம் எடுத்து கொடுக்குறது. கொடுக்குறாங்க, நம்பக்கூடாது. அது பெரும்பாலும் அவங்க கொடுக்குற கம்பெனி ஃபுல்லா பெரும்பாலும் நெகட்டிவா மாறும். அதனாலதான் புரோக்கரேஜ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை ஃபுல்லா நம்ம வந்து டெய்லி வந்து சொல்லுறோம், படிக்கிறோம், வாசிக்கிறோம். நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து நிப்டி 50 உள்ள பங்கு கடந்த ஆண்டில் 4279 கோடியிலிருந்து அதிகரித்து 5349 கோடியாக உயர்ந்து உள்ளது. லாப வரம்பு 13%இலிருந்து 16% அதிகரித்துள்ளது. நிகர லாபம் கடந்த ஆண்டில் 338 கோடியிலிருந்து 427 கோடியாக பதிவு செய்துள்ளது. நிறுவனத்தின் நிதி முடிவுகள் சீராகவும் ஓரளவிற்கு போதுமானதாகவும் அமைந்துள்ளன. அப்புறம் வந்து என்டிபிசி வந்து நிதி திட்ட 12,000 கோடி நிதியை வந்து நான் கன்வெர்டபிள் என்சிடி மூலம் பாண்டுகள் மூலம் திரட்ட அதன் வாழ்வு ஒப்புதளித்துள்ளது. இந்த பங்கின் தற்போதைய மதிப்பீட்டை பாதிப்படை செய்யாது என்பதால் நேர்மறையான செய்தியாக கருதப்படுகிறது என்டிபிசிக்கு. ஸ்மார்ட் போன் துறையில் சேர்ந்த டிஸ்கன் எடிங்டன் உலகளாவிய விலை உயர்வு இருந்த போது இந்திய சந்தையில் ஸ்மார்ட் போன்களுக்கான தேவை வலுவாகவே இருந்து வருகின்றன. அப்புறம் வந்து இந்தியா ரோமானியா வந்து ஒப்பந்தம் ட்ரோன் மற்றும் விண்வெளி ட்ரோன் மற்றும் ஏரோஸ்பேஸ் பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் புதிய கூட்டு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. வர்த்தக அமைச்சகத்தின் இந்த செய்தி வந்து என்னன்னா, இந்தியாவின் ஏற்றுமதியில் 45% பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிப்புகளில் அதாவது 10% டேரிஃப்ல இருந்து விலக்கு பெறப்பட்டுள்ளது. அது என்னென்ன பொருட்கள் சொல்லி அடுத்த வீடியோல போடுவேன். அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் பூலோக அரசியல் பாட்டுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக அரசியல் பாட்டுகள் அமெரிக்கா ஈரான் ட்ரம்பின் கூட்டுப்படி அமெரிக்கா ராணுவ ரீதியாக தயாராக இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்தவும் விருப்பம் தெரிவித்துள்ளார். இவர் என்னதான் விருப்பம் தெரிவித்தாலும் ஈரான் வந்து ஒத்துவல்ல. ஸ்ட்ரெயிட் ஆஃப் காமர்ஸ் ஈரான் ராணுவம் இந்த வழியை சென்ற 4 வணிக கப்பல்கள் மீது
எச்சரிக்கை தாக்குதல் நடத்தியதால் இந்த முக்கிய கடல் வழியாக பாதை முற்றிலும் முடங்கியுள்ளது. அதே நேரத்தில் செங்கடல்ல சவுதி அரேபியா ஷியா கிறிஸ்டின்ஸும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளன. கச்சா எண்ணெய் தாக்கம் கர்மூஸ் மற்றும் செங்கடல் பாதையில் நிலவும் பதட்டத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் டீசல் ஏற்றுமதி எண்ணெய் சந்தை இயல்பு நிலைக்கு திரும்ப வரை டீசல் ஏற்றுமதி தடையை நீக்கப் போவதில்லை என ரஷ்யா அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள தீவிர போர்ப்பாட்டங்கள் வரும் வாரங்களில் சர்வதேச சந்தை மற்றும் கச்சா எண்ணெய் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம போர்ட்போலியோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வெளிக்கிறது சில பங்குகள்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அடுத்த ரொட்டேஷனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் டீசல் விலை எப்போ ஆகுது, பெட்ரோல் விலை எப்போ கம்மியாகுது அந்த பார்த்துக்குவோம். இது எல்லாமே ஒரு செய்திகள் நோக்கம் மட்டுமே. அதாவது என்டிடிவி ப்ராஃபிட்டு, சிஎன்பிசி, மணி கண்ட்ரோலு, எக்கனாமிக்ஸ் டைம் இதில் வந்து ஃபீஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து அதை ஃபுல்லாக ஒரு இதில் போட்டு அதை ஃபுல்லாக எடுத்து கலெக்ஷன் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு போட்டு சொல்லுவோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக்கும் பண்ணாதீங்க, கமாண்டும் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணி கமாண்ட் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். லைக் மட்டும் பண்ணாதீங்க.